டாடாபாத் சிவானந்த காலனி பகுதியில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் அனைத்து திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமை தாங்கினார். இதில் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி, திமுக மாவட்ட செயலாளர்கள் துரை, செந்தமிழ் செல்வன், தொண்டாமுத்தூர் ரவி, தளபதி முருகேசன், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன், ஆதித்தமிழர் பேரவை நிறுவன தலைவர் அதியமான், மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் பெரியசாமி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் முகமது யூனிஸ், ஆதி தமிழர் கட்சி தலைவர் ஜக்கையன், வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி, மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில துணை செயலாளர் MH அப்பாஸ் ஆகியோர் கண்டன உரையாற்றினார். திமுக தீர்மான குழு செயலாளர் நா. கார்த்திக், மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி, மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில துணை செயலாளர் MH அப்பாஸ் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். அப்போது SIRக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் SIR பணியை மேற்கொள்ளக்கூடாது எனவும் வலியுறுத்தினர். மேலும் ஒன்றிய பாஜ அரசை கண்டித்தனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் திமுக மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் செந்தமிழ் செல்வன், மாவட்ட செயலாளர்கள் ரவி, தளபதி முருகேசன், உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் கண்ணப்பன், மாநில சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் பழனிசாமி, மாணவரணி செயலாளர் ராஜீவ் காந்தி, மாநில தீர்மான குழு தலைவர் நா. கார்த்திக், நாகராஜன், கோவை MP கணபதி ராஜ்குமார், பொள்ளாச்சி MP ஈஸ்வரசாமி மற்றும் திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை செயலாளர் மீனா ஜெயக்குமார், கல்விக்குழு தலைவர் மாலதி, பகுதி செயலாளர் லோகநாதன், நகராட்சி தலைவர் ஹரிவரசு, கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் என 20,000க்கும் மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். பாஜகவிடம் கவனமாயிருப்போம். வெல்லட்டும், திராவிட மாடல் ஆட்சி வெல்லட்டும், வெல்லட்டும், வெல்லட்டும்.